2 சீட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமான்னு கேட்கிறார். அந்த 2 சீட்டு இல்லாமதான் ஆட்சி அமைக்க முடியலங்கிற கருத்து. ஆட்சி அமைப்பதற்கு இந்த 2 சீட்டு அவசியம் தேவை. ஆகவே அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர்களுக்கு நம் மீது இருக்கிற காழ்ப்புணர்வு எப்படியாவது விமர்சிக்க வேண்டும், எப்படியாவது விமர்சிக்க வேண்டும். ஆனால் அவர் இந்த இடத்துல ஜெயிச்சுட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. அதை நாம் ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை, சாதனையாக நினைக்கவில்லை. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுவிடப் போவதில்லை. இதனால் சாதிய வன்கொடுமைகள் உடனே நின்றுவிடப் போவதில்லை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இதுபோன்ற வன்கொடுமைகள் தொடரும். அதற்கு ஆட்சியில் இருப்பவர் மட்டுமே பொறுப்பு இல்லை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தாவேக ஆட்சியில் இருக்கிற சூழலிலும் சரி, நாளைக்கு நாமே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த சமூக தீமைகள் என்பது உடனே நின்று விடாது, தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த சிக்கலை தீர்ப்பதற்குரிய தீர்வை சொல்ல வேண்டும். அதை யாரும் பேச மாட்டாங்க. தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஆற்றலும் இல்லை. குறை சொல்வதற்கு யாராலும் முடியும், தீர்வு சொல்வதற்கு யாராலும் முடியும். அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. மன்னராட்சி காலத்திலும் தொடர்ந்தது, வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கோலோச்சுகிற போதும் தொடர்கிறது. அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தத்தான் காலப்போக்கில் இதற்கு தீர்வு காண முடியும். இந்த புரிதல் நமக்கு தேவை. ஒரே நாளில் எல்லாத்தையும் சீர் செய்துவிட முடியாது, மாற்றி புரட்டி போட்டுவிட முடியாது. இந்த புரிதலோடு தான் அரசியல் உறவுகளை நாம் பார்க்கிறோம். இந்த அணியிலே சேர்ந்தால் இன்னொரு அணியோடு உறவை கொள்ளக்கூடாது, நட்பே வைத்திருக்க கூடாது, நட்பு பாராட்டக்கூடாது, நட்பு இருப்பதாக கூட சொல்லக்கூடாது. சொன்னால் அது நம்பிக்கைக்கு எதிரானது, துரோகமானது. இப்படியெல்லாம் பேசுகிற நிலையில் நாம் பார்க்கிறோம். விமர்சனம் செய்ய முடிந்தால் எந்த கட்சியோடும் நாம் உறவாட முடியாது. எந்த ஆட்சியையும் நமக்கான அரசு ஆட்சி என்று சொல்ல முடியாது. அடிப்படை கொள்கைகளில் முரண்படுகிறவர்களோடு நாம் உறவாட முடியாது. நடைமுறை சாத்திய கூறுகள், அதிலே ஏற்படுகிற முரண்பாடுகளை நாம் அடிப்படை கொள்கை முரண்பாடுகளோடு இணைத்து பார்க்க முடியாது. ரொம்ப குழப்பமா இருக்க. கொள்கை புரிதல் உள்ளவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். கொள்கை முரண்பாடுகள் என்பது வேறு, செயல் முரண்பாடுகள் என்பது வேறு. நாம் எல்லாம் ஒரே கட்சியில் தான் இருக்கோம், ஒரே கொள்கை தான் ஏற்கிறோம். ஏன் அப்ப நம்ம கூட சண்டை வருது? ஏன் குரூப்பிசம் உருவாக்குறது? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் இணைந்து செயல்பட முடியாமல் இருக்கிறது? அப்ரோச்சில் இருக்கிற பிரச்சனை, செயல் இருக்கிற பிரச்சனை. இந்த மோதல்கள் வரலாம். செயல் நடைமுறை போன்றவற்றில் முரண்பாடுகள் வருகிற போதும் இந்த சிக்கல்கள் எழலாம். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு இயங்குவதுதான் அரசியல். இணைந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் இணைந்து செயல்படுவது, விலகி நிற்க வேண்டிய நேரத்தில் விலகி நிற்பது. ஆனாலும் மாநில உறவை பேணி பாதுகாப்பது. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா தத்துவங்களை விடவும் உலகின் தலை சிறந்த கோட்பாடு எது என்றால்
மனித நேயம் தான் தலை சிறந்திருக்கிறது. ஹியூமானிட்டி என்பதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.